வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் கொடுத்துட்டு வாங்க, ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் சர்க்கரையில் கட்டுப்படுத்துகிற காட்டு யானை அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குதிரைவாழ் அரிசி, வரகு அரிசி, சம்பா அரிசி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இரும்பு சத்து அதிகம் கிடைக்கும், எலும்பு வலுப்படுறதுக்கு ராகி, சம்பா கோதுமை, கம்பு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இது சர்க்கரை அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செரிமான கோளாறை சீர்படுத்தவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வறுத்தெடுத்து எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கஞ்சி மிக்ஸ் ரெடி. இதை 2 ஸ்பூன் எடுத்து 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு 1 கப் தண்ணியில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இந்த கஞ்சி ரெடி. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது கஷ்டமாக்குன்னு ஃபீல் பண்ணினா டிகே வெல்னஸ் நான் சொல்கிற அதே மெத்தடில் ஹெல்த்தியான வகையில் பண்ணி கொடுத்து வராங்க. அண்ட் இது போக டயபெட்டிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆவாரம்பூ டீ பவுடர் சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணி நானே உங்களுக்கு டேட்டா டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.